ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் என்ன தப்பு பண்ணுறாங்க, ரியாலிட்டி ஆஃப் பேங்கிங் எக்ஸாம் என்ன, கோச்சிங் சென்டர், ஆன்லைன் கோர்ஸ், இது ரெண்டுமே நீங்கள் படிக்க எக்ஸாம் பாஸ் பண்ண உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, டாப்பர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான காம்படிஷன் எக்ஸாமுக்கும் இது பொருந்தும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. 30,000மோ 35,000மோ ஒரு ஃபீஸை கட்டி நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு சேர்ந்துட்டாலே உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது எப்படிப்பட்ட லாஜிக் அப்படின்னா, இயர் ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போயிட்டு வருஷம் ஃபீஸு 15,000 20,000 ஜிம்முக்கு கட்டிட்டு ஜிம்முக்கே போகாமல் இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாமல் நம்ம உடம்பு குறைஞ்சிரும், நம்ம ஃபீஸ் கட்டிட்டேன் ஜிம்முக்கு என் உடம்பு குறைஞ்சிரும் இப்படின்னு சொன்னால் லாஜிக் இருக்கா? இந்த மாதிரி நடக்குதில்ல. அதே லாஜிக் தான் இந்த கோச்சிங் சென்டர்லேயும். ஆன்லைன் கோர்சஸ் விற்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயும் இதே மாதிரி தான் நடக்குது. என்ன அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. இப்போல்லாம் 10,000க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, 10,000 15,000ன்னு. ஆனால் வாங்கிட்டு எத்தனை பேர் அதை கண்டினியூ பண்ணீங்க? கிளாஸஸை எடுப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க. ரெண்டுத்துலையுமே கோச்சிங் சென்டரில் அட்வான்டேஜ் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ்லேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. கோச்சிங் சென்டரில் நீங்களே எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஆனால் கிளாஸஸ், ஒரு டாபிக் கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் அங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. அந்த கிளாஸஸ் வாட்ச் பண்ணிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மெயின்ஸுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 10 20,000 30,000 40,000 கவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து. ஓகேங்களா? அத்தனை பேரில் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஸ்டோரி கொடுப்பாங்க. பாதி சக்ஸஸ் ஸ்டோரி பொய். ஏன்னா ஒரே ஒரு மேம் இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணாங்க. ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் தான் காரணம், இங்கிலீஷ் பாஸ் பண்ண நீங்கள் தான் காரணம், டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் தான் காரணம்னாங்க. அதே மேம் எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ண இன்னொரு சேனலில் போய்ட்டு எனக்கு வந்து இந்த சார்னால தான் எனக்கு இன்டர்வியூ கிளியர் ஆச்சு, இந்த சார் தான் எனக்கு டிஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த சார் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ எது உண்மை? ஒரே மேம். ஓகேங்களா? ரீசெண்டாக தான் எஸ்பிபிஓ 2 சேனல்லையும் போயிட்டு நீங்கள் தான் பாஸ் பண்ண காரணம், நீங்கள் தான் பாஸ் பண்ண காரணம். ஸோ இப்போ இதிலே தெரியுது இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சக்ஸஸ் ஸ்டோரி நம்பி நீங்கள் கோச்சிங் சென்டரையோ ஆன்லைன் கோர்ஸையோ சூஸ் பண்ண வேண்டாம். அந்த கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். எப்படி ஜிம்மில் ஒரு அந்த செட்டப்ஸ்லாம் இருக்குமோ அதை நம்ம போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ. ஜிம் இப்போ நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிங்களான்னு வச்சுக்கிங்களேன், 2 நாள் இப்படி தூக்குவீங்க தம்பிள்ஸை, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு போயிடுவீங்க. இது ஜிம்முக்கு போனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, கூட இருக்கிறவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. இந்த என்விரான்மெண்ட்டுக்காக தான் கோச்சிங் சென்டரை இல்லை லைப்ரரியோ நம்ம சூஸ் பண்ண காரணம். ஆன்லைன் கோர்சஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கோ, வில் பவர் இருக்கோ, அவங்க மட்டும் ஆன்லைன் மட்டும் டிபெண்ட் பண்ணிடுங்க. ஆன்லைன் கோர்ஸ் வாங்கி படிங்க. அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு சென்டரில் போயிட்டு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆன்லைன் கோர்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 100ல் 1 ஆஸ்பிரண்ட் இல்லைன்னா 2 ஆஸ்பிரண்ட்டுக்கு அந்த வில் பவர் இருக்கும். எப்படின்னா டெய்லி உட்காந்து டெய்லி 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வீடியோ பார்த்து படிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாராலையும் முடியுமா? நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட கரியரை அப்படின்னா 60 to 80 டேஸ் ஆகும் உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண. நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போனால் உங்களுக்கு கிளாஸ் பிடிக்குதோ இல்லையோ, அவர் நல்லா நடத்துகிறாரோ இல்லையோ, குவாலிட்டி இருக்கா இல்லையோ, பேசிக்ஸ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு அவங்க கண்டுக்கிறாங்களோ கண்டுக்கலையோ, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களோட எஃபர்ட் தான். அவங்க வழியை மட்டும் தான் காட்டுவாங்க, நீங்கள் தான் எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப்பை நீங்கள் போட்டு புரிஞ்சு எழுதணும். எங்களுக்கு இதே கற்றுக் கொடுங்க, எனக்கு இதே கற்றுக் கொடுங்கன்னு கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பை வந்து நீங்கள் எப்படி அவங்கக்கிட்டேருந்து அவுட்புட் எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சா, அப்போ என்ன பண்ணணும்? ஆன்லைன் கோர்சஸ் ஒன்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும் அதுலேருந்து உங்களுடைய அந்த அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கோர்சஸையோ யூடியூப் பெஸ்ட் ஆப்ஷன். யூடியூப் நிறையா இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ
நீங்கள் படிக்கிறேன்னு உட்காந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 4வது டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வில் பவரோ டிசிப்ளினோ இருக்காது நிறைய பேர்கிட்ட. அது இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க கோச்சிங் சென்டரில் போயிட்டு பேசிக்ஸ் படிங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க. ஆன்லைன் கோர்சஸையோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டால் யூடியூப்பில் கொட்டி கொட்டி கிடக்குது, கடல் மாதிரி இருக்குது. அதுவும் நார்த் இந்தியா சேனல்லலாம் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டாமா? உங்களுக்கு இந்த ஸ்டாப் பிடிச்சிருந்தா காசு கொடுத்து வாங்குங்க, அது ஒர்த்து தான். ஓகேங்களா? இல்லையா யூடியூப் பார்த்து படிக்கிறீங்களா படிங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தோ என்ன மட்டும் யூஸ் பண்ணி இங்கே இது ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு 2 ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நடக்கலாம். ஆனால் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் மட்டும்தான் பாஸ் பண்ணாங்க, என் சோர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, இங்கே மட்டும்தான் படித்தாங்க. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட், நீங்கள் ஏன் அந்த சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த நபரை டெலகிராமில் அவங்களோட அக்கௌண்ட் இருக்கும், அவர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணீங்க, எப்படி படிச்சீங்க அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த காம்படிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது மல்டிபிள் சோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். 100ல் ஒருத்தன் வேணால் ஒரே சோர்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு ஒருத்தர் நல்லா எடுப்பார், ரீசனிங்க்கு ஒருத்தர் நல்லா எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாத்தியாருக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன் அவ்வளோவோ சொல்லித்தர வராது, இன்னொருத்தங்க தரமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஒருத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு நிறைய ஸ்டாப் தெரியாது, அது இன்னொருத்தவங்க நல்லா எடுத்திருப்பாங்க. இதனால் மல்டிபிள் சோர்ஸஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் பேசிக்ஸ் படிக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து 10,000த்துலேயும் இருக்குது, 5,000த்துலேயும். 5,000த்தில் இல்லை, இப்போலாம் நான் படிக்கும்போது 6,000 ரூபாய் இருந்துச்சு. 8,000 அதுவும் இல்லை, 10, 12,000 அப்படி ரேஞ்சிலையும் இருக்குது. 50,000, 30,000 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் வர, ப்ரிலிம்ஸ் வர தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயின்ஸுக்குன்னு போகும்போது அவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஃபில்டர் பண்ணி பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரி எடுத்து ப்ரொமோஷன் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஒன்று யூடியூப், இல்லைன்னா ஆன்லைன் கோர்சஸ். ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. இப்படி படித்தா தான் உங்களுடைய டைம் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நான் எந்த கோச்சிங் சென்டரையோ எந்த ஆன்லைன் கோர்சஸையோ மட்டம் தட்டி பேசலை. உண்மையாக சொன்னால் அதுதான். 1000 பேருக்கு அவன் கிளாஸ் எடுக்கிறான்னா 1000 பேருக்கு ஒவ்வொருத்துக்காக போயிட்டு நீ இதில் வீக்காக இருக்க, இதில் வீக்காக இருக்கன்னு பர்சனல் ட்ராக்கிங்கெலாம் பண்ண முடியாது. நீங்கள் தான் அந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஆன்லைன் கோர்ஸ் தான் அவங்க எவ்வளோ தரமாக கிளாஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ தரமாக கிளாஸ் எடுக்க தான் முடியும். நம்மக்கிட்ட தான் டிசிப்ளினும் வில் பவரும் இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி வில் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் ஃபர்தராக வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த டைமை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். கோச்சிங் சென்டர் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அங்கே 2 மணி நேரம் உட்காந்து தான் ஆகணும் அந்த கிளாஸ் எடுக்கும்போது. நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படாலும் சரி, அரைக்குறையாக வச்சு அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிடுவீங்க. அதனால தான் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு போயிருங்க. காசு கம்மியாக இருக்கிற கோச்சிங் சென்டரில் கூட சேருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஆன்லைன் கோர்சஸையோ இல்லை யூடியூப்பையோ பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன் டாப்பர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டை பொறுத்தவரை உங்களுக்கு நாலேஜ் முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் மட்டும்தான். யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. எல்லா விதமான சம்மு சால்வ் பண்ண தெரிஞ்சால் கூட அந்த ஸ்பீடு வேணும். ஸ்பீடு எப்போ வரும்? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸ்பீடு எப்போ வரும்? ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் வரும். அப்போ ஏன் டாப்பர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு எனக்கு தான் எல்லா டாப்பிக்குமே தெரியுமே, நான் அந்த கோர்ஸில் படித்தேன், நான் இங்கே படித்தேன், நான் காலேஜில் அவ்வளோ பெரிய டாப்பர், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எந்த டைப் கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஆனால் ஸ்பீடு இருக்கணும், அக்யூரேசி இருக்கணும், கொஸ்டின் செலெக்ஷன் நல்லா தெரியணும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி தெரியும். இது எல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கும். ஓகேங்களா? மெனி டாப்பர்ஸ் ஃபெயில் ஆக காரணம் அந்த ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க. பிகினர்ஸ் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். எது வரை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க. ஓகேங்களா?
ஸ்டார்ட்டிங்கில் ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கும்போது சைடில் பார்த்து ஓட்டுவீங்க. எது கிளட்ச்சு, எது பிரேக்கு, எங்கே கால் அமுக்கணும், ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டிருப்பீங்க. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு கேட்டு பாட்டு பாடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஸோ அப்படியே அசால்ட்டாக இப்படி 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 பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க. அதுக்கு காரணம் என்ன, அவ்வளோ டைம் ஓட்டி 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 அது என்ன ஆகும்னா நம்ம மசில் மெமரி ஆகிடும். அப்போ நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாமல் அதை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்தால் நீங்கள் டீஃபால்ட்டாக எந்த ஒரு எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணாமல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது. பட் ஆனால் அது நீங்கள் டீஃபால்ட்டாக மசில் மெமரி பண்ணிட்டா எனர்ஜியே இல்லாமல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாமல் டக் 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 டக்குன்னு அந்த செம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பசலா இந்த பாயிண்ட் இதை எடுத்து போடு, இதை ஒரு டிஐயா இதுதான் சொல்கிறான் இதான் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனால் போதும் எக்ஸாம் முன்னாடி. அது வர அந்த மசில் மெமரி எப்படி சார் நான் ரீச் பண்ணுறது அப்படின்னா இதோ பாருங்கள் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா கோச்சிங் சென்டரையோ யூடியூபையோ ஆன்லைன் கோர்ஸோ எல்லாமே ஓகே தான். நீங்கள் அந்த டாப்பிக்கான கிளாஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கோடிங் டிகோடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாக படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் புக்கு டாபிக் குவிசஸ் நிறைய வெப்சைட்டில் இருக்கும். அப்போ இதில் எதான ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் படித்த அந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 100 கொஷின்ஸ் 100+ கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இது பத்தாது உங்களுக்கு. இந்த 50லேருந்து 100 கொஷின்லாம் பத்தாது. 50 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் 50 கொஷின் சால்வ் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ இந்த கிளாஸஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும் ஒரு டாப்பிக்குன்னு. அப்போ அந்த 50 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் கிளாஸஸ் பார்க்குறீங்க, இல்லை கோச்சிங் சென்டர்லையோ எங்கேயோ எந்த இடத்துலையோ கிளாஸ் பார்க்குறீங்க, அதுக்கான 50 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க. அப்புறம் இதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. இந்த செக்ஷனல் டெஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே செக்ஷனல் டெஸ்ட்டு. இப்போ ஆப்டிடியூட் எடுங்க. ஒரே சப்ஜெக்ட் ஆப்டிடியூட்னு எடுத்துக்கோங்களேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக 4 குறைஞ்சது ஒரு 4 ஆப்டிடியூட் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க. ஓகேங்களா? பிஓ ப்ரிலிம்ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஆரம்பிங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்ஆர்பிபிஓ, ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிஐபிஓ இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக போங்க. ஓகேங்களா? அந்த 4 செக்ஷனல் டெஸ்ட்டும் 5 செக்ஷனல் டெஸ்ட்டை எடுக்கிறீங்க இல்லைங்களா? எடுக்கும்போது எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அந்த டாப்பிக்கில் போயிட்டு பிடிஎஃப் புக்கு இல்லைன்னா டாபிக் குவிசஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு பேசிக்ஸ் அதில் வீக்காக இருக்குன்னா எகைன் நீங்கள் போய் அந்த கிளாஸஸை யூடியூப்பில் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போட்டிங்களன்னா உடனே குவிட் பண்ணிட்டு போயிடுவீங்க பேங்க் எக்ஸாமை. எனக்கு மார்க்கே வர மாட்டேது, 10 மார்க்கு தான் ஆகுது. என்னது இது 26 மார்க் நான் எடுத்தது ஃபஸ்ட்டு மார்க்கு. இப்போ 80, 82, 91, 90 அந்த ப்ரிலிம்ஸில் மார்க் சொல்கிறேன். ஆனால் நான் எடுத்த ஃபஸ்ட்டு எக்ஸாமில் 26. அப்போ அதே பர்சன் தானே. இப்போ நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு டாபிக் படிப்பேன். அந்த பிகினராக இருக்கும்போது லாஸ்ட் 10 நாள் தான் படிப்பேன். ஓகேங்களா? அப்போ படிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டாபிக். ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம், மிக்சர் அண்ட் அலிகேஷன் உட்காந்து 5 நாள் படிப்பேன். ஆர்ஐபி எக்ஸாமுக்கு வரும்போது வேறு டாபிக் படிப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு டாபிக் படித்து அதனால தான் அந்த டைம் கன்சியூமிங் ஆகுது. புரியுதுங்களா? அந்த கன்சிஸ்டன்சி எப்போ நான் கன்சிஸ்டன்சி இருக்க ஆரம்பிச்சேனோ நான் எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போக ஆரம்பித்தேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே உங்களால் இந்த ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியாது. இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கணும், பிடிஎஃப் குவிஸஸ் புக்கு இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். செக்ஷனல் டெஸ்ட்டில் உங்களை அனலைசிஸ் பண்ணணும். எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், கொஸ்டின் செலெக்ஷன் இது எல்லாத்துக்கும் இந்த செக்ஷனல் டெஸ்ட் தான். செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? எப்படி செக்ஷனல் டெஸ்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு.
இதை யூஸ் பண்ணி திரும்ப அந்த கிளாஸஸ் பார்க்குறதும், பிடிஎஃப் சால்வ் பண்ணுறதும் பண்ணிட்டு, திரும்ப வந்து செக்ஷனல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த ஏரியா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணணும். அப்புறம் இன்னொரு செக்ஷனுக்கு இதே மாரி பண்ணணும். எல்லா செக்ஷனுக்கும் இது மாரி பண்ணணும். புரியுதுங்களா? இது எல்லாமே 3 செக்ஷனுக்கும் ஆப்டி லிசனிங் இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஆன பிறகால தான் இங்கிலீஷ் கூட இல்ல. ஆப்டி லிசனிங் கம்பல்சரி அது மாரி கம்ப்ளீட் பண்ணணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரீடிங் ஓரியன்டட். அது நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டா இத கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச பிறகல் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபுல் டெஸ்ட் போணும். ஓகேங்களா? அப்ப இப்போ உடனே எனக்கு எக்ஸாம் வந்துருமே சார். அத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸ நம்புங்க. 5 டேஸ் போடுங்க போதும் மார்க். லாஸ்ட் 5 டேஸ் போடுங்க ஃபுல் மார்க். அதுவும் நம்ம எக்ஸாம் ரேலியில குடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின போடுங்க. அதில ஈஸி லெவல்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் நீங்க போடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த கான்ஃபிடன்ட் கிடைக்கும். எக்ஸாம்ல இருக்க கொஸ்டின் தான் குடுப்போம். ஓகேங்களா? ஹை லெவல்லலாம் நீங்க பிகினர் சால்வ் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஹை லெவல் சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்ல என்ன இருக்கோ, அந்த லெவல் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் இந்த மார்க் டெஸ்ட்ல குயிக்கா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்டின்னா, இப்ப ஒரு குழந்தை ஒரே நாள்ல பிறந்துருமா? பிறக்காது. சரி, அப்படி பிறந்த குழந்தை ஒரே நாள்ல எழுந்து நடந்துருமா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்? கவுளும். கவுந்து படுக்கும். அதுக்கே 4 மாசம் ஆகும். அதுக்கே பண்டிகை மாரி கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் எழுந்து செவுத்த புடிச்சு நடக்கும். இந்த கவுறது பார்த்தீங்களா? அதுதான் நீங்க வீடியோ கிளாஸஸ். ஒரு குழந்தை கவுறது தான் இந்த வீடியோ கிளாஸஸ். அதுக்கு எத்தன நாள் ஆகும்? குழந்தை கவுர 3, 4 மாசம் ஆகும். இங்க 2, 3 மாசம் ஆகும். அந்த குழந்தை கவுந்ததுக்கப்புறம் எழுந்து செவுத்த புடிச்சு நடக்கும். எழுந்து உட்காரும் ஃபர்ஸ்ட்டு. நடக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காரும். எந்திரிச்சு உட்கார்றது தான் இந்த பிடிஎஃப்ல நீங்க சால்வ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். அதுக்கப்புறம் செவுத்த புடிச்சு நடக்கும். அந்த செவுத்த புடிச்சு நடக்கிறது தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷனல் டெஸ்ட்டு. செவுத்த புடிச்சு நடந்து நடந்து இல்லன்னா யாரான புடிச்சு, அப்புறம் இந்த தள்ளுவண்டி மாரி ஒண்ணு இருக்கும். அத புடிச்சு, அப்புறம் ஒரு வீலர் மாரி இருக்கும். அதுல நடந்து கீழ உழுந்து, எழுந்து கத்துக்கும். அப்ப அந்த நடந்து கத்துக்குதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட். நீங்க செக்ஷனல் டெஸ்ட்ல எவ்வளோ உழுந்து உழுந்து கத்துக்கிட்டு வரீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க அந்த ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஒன் ஸ்டேஜ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். ஈஸியா, சிம்பிளா எந்த ஒரு சங்கடமும் இல்லாம, கஷ்டமும் இல்லாம குழந்தை நடக்க ஆரம்பிச்சுரும். அப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் டெஸ்ட்ல நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல மார்க் வரும். நல்ல பெர்சன்டைல் வரும். எல்லாமே நல்லாருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த குழந்தை எப்படி ஒரே நாள்ல பிறக்காதோ, பிறந்த குழந்தை ஒரே நாள்ல நடக்காதோ, அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு முயற்சி இருக்கு. அந்த குழந்தை சும்மா படுத்திருந்தாலும் எந்திரிச்சு நடக்க முடியாது. அந்த குழந்தை நான் என் பையன் பண்ணத தான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இது சைமல்டேனியஸ் டக்குன்னு வந்துச்சு. அந்த பையன் அந்த பொறவுறதுக்கே எத்தன தடவ ட்ரை பண்ணுவான். அந்த கவுறதுக்கே. புரியுதுங்களா? ஸோ, அந்த மாரி தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த பிடிஎஃப் சால்வ் பண்ணும்போது. பொறுமை இருக்கணும். வில் பவர் இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு நோட்டிஃபிகேஷன பார்த்தா ஒரு என்னது ரீல்ஸ பார்த்தா இப்ப எல்லாருமே இந்த பேங்கிங் டீச்சிங்கே ரீல்ஸ் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த மாரி ரீல்ஸ் பைத்தியமா இருக்கக்கூடாது. ரீல்ஸ் பைத்தியமா நம்ம இருக்கோம் அப்டின்னா, ஓகேங்களா? பைத்தியம்ன்றது ஆர்சனிங் வேர்ட்ஸ் தான். பட் அது வந்து எப்டின்னா நான் ஜெனரலா பேசிட்டேன். ரீல்ஸ் அடிக்ட் தான் அப்டின்னு சொல்லிட்டேன். ரீல்ஸ் அடிக்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய டோப்பமைன் ரொம்ப பாதிக்கும். யாரானா ரீல்ஸ் இந்த டோப்பமைன் அளவுக்கு அந்த மாரி போட்டாங்கன்னா, அந்த ட்ராப்ல விழுந்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா குடுத்துருக்குன்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அண்ட் மெயின்ஸ்க்கான கன்டென்ட் நம்ம சேனல்ல முக்கியமா குடுப்போம். மெயின்ஸ் போன வருஷம் நம்ம எவ்வளோ கன்டென்ட் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லா வீடியோ பிளேலிஸ்ட்லயும் போய் பாருங்க. குடுத்துருப்போம். எக்ஸாம்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, அது எக்ஸாம்ல எந்த மாரி கேட்பாங்க, என்ன லெவல்ல வரும் அப்படிங்கிற கைடன்ஸ் மட்டும் இல்லாம, அதுக்கான சாம்பிள் கொஸ்டின், கன்டென்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எங்க கோச்சிங் சென்டர் படிக்கிறீங்களோ, ஆன்லைன்ல படிக்கிறீங்களோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோச்சிங் சென்டர்ல படிச்சா, அவங்க உங்கள ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரை குரோ பண்ணி விட்டுட்டு, அவங்க அடுத்த பேட்ச்ச ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது 40 நாள், 50 நாள் தான் உங்களுக்கு அங்க சப்போர்ட். எல்லா கோச்சிங் சென்டரையும் சொல்லல. ஜென்ரலா கோச்சிங் சென்டர்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் கோர்ஸ்னா அவங்க எவ்வளோ தரமான கிளாஸஸ் எடுத்தாலும், நீங்க அதில வில் பவரும், டிசிப்ளினும் இருந்தா மட்டும் தான் அந்த கோர்ஸ் வாங்கி நீங்க யுட்டிலைஸ் பண்ண முடியும். 100 பேர் கோர்ஸ் வாங்குனா, அதில 10 பேர் கூட முழுசா படிக்க மாட்டாங்க. வேணா நீங்க படிச்சு வாங்கி வச்சிருக்க கோர்ஸ் நீங்களே பாருங்க.
உங்க சீனியர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க. எத்தன பேர் அந்த கோர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கோர்ஸ் வாங்கியிருக்கீங்களா? ஆமா வாங்கியிருக்கேன், வச்சிருக்கேன். யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டா, படிச்சீங்களா? எத்தன டாபிக் படிச்சீங்க? வாங்குனா 2 வீடியோ பார்த்தேன் அப்படியே வச்சுட்டுருக்கேன். அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வில் பவர், டிசிப்ளின் இருந்தா மட்டும் தான் அந்த ஆன்லைன் கோர்ஸும் யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரீ சோர்சஸ் YouTubeல எக்கச்சக்கமா இருக்கு. தமிழ்ல இருக்கு, நார்த் இந்தியாவுல இருக்கு. நார்த் இந்தியா சேனல டைரக்ட்டா போய் பார்க்க வேண்டாம். நீங்க தமிழ்லயோ, இல்ல எங்கேயோ இங்கிலீஷ்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல பேசிக்ஸ் கரெக்ட்டா தரோவா பேசிக்ஸ் கத்துக்கிட்டு, அப்புறமா நீங்க ஹிந்தி சேனல்ல போய் பார்க்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஹிந்தி சேனல் டைரக்ட்டா பார்த்தா தலைவலிக்கும். கொஞ்சம் டிமோட்டிவேட்டா இருக்கும். கஷ்டமா தெரியும் அந்த டாபிக். ஆனா அந்த டாபிக்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஆடியோ மியூட்ல போட்டுட்டு, அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்றத பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அக்யூரேட்டா, ரியாலிட்டியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட். அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க ஒரு கோச்சிங் சென்டர், இங்க ஒரு ஆன்லைன் இன்ஸ்டிடியூட், இங்க ஒரு YouTube. அத நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தான் நம்மளுடைய சக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? எகைன் சொல்றேன், ஜிம்முக்கு காசு கட்டினா மட்டும் நம்ம உடம்பு குறைஞ்சிராது, உடம்பு ஃபிட் ஆயிடாது. நம்ம அங்க போய் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம் மாஸ்டர் கிட்ட நம்ம அந்த எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்காக ஜிம் மாஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணா நம்ம உடம்பு குறைஞ்சிராது. புரிஞ்சுதுங்களா? நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்க பாஸ் பண்றீங்களா? பாஸ் பண்றது இல்லையான்றது உங்களுடைய எஃபர்ட் தான். 50,000 பேருக்கு மேல கோச்சிங் சென்டர்ல சேருவாங்க. 50,000 பேரும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. 5,000 பேர் இல்ல. ஒரு 500, 1000 பேர். மிஞ்சி போனா தமிழ்நாட்டிலருந்து ஒரு 1500, 2000 பேர் கிளியர் பண்ணாலே பெருசு ஒரு வருஷத்துக்கு. அப்ப அந்த 1000 பேர், 1500 பேருக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா, உங்களோட எஃபர்ட் மட்டும் தான். 10%லேருந்து ஒரு 25% வரை கோச்சிங் சென்டர் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். மீதி 70, 75% நீங்களே தான் எஃபோர்ட் போடணும். நீங்களே தான் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்களே தான் படிக்கணும். உங்களுடைய சக்சஸ்க்கு நீங்களே தான் காரணமா இருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, ரொம்ப டைம் எடுத்துரும். இதுதான் ப்ராசஸ். இத நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நெறைய டைம் எடுத்துரும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. பரவால்ல. இது பிகினர்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரேலி உங்களுக்கு அஃபேர்ஸ் கிளவுடு ஸ்மார்ட் கிடாவில் உங்களுக்கு பேக்கேஜ் வேணா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.